ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்லைன் ஸ்டோரியோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சியோங்கோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. சியோங் வந்து பிறந்த உடனேயுமே ஒரு சில வருஷங்கள்லாம் அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க போல். இப்போ சியோங்க பார்த்துக்கிற பொறுப்பு வந்து இந்த போலீஸ்கார அங்கிளுக்கு தான் வருது. ஆனால் அவன் அப்பா ஸ்தானத்தில் இருந்து இந்த பொண்ணை பார்த்துக்காம ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிக்கிட்டு பொண்ணுங்களோட ஊர் சுற்றிட்டு இருக்கிறான். இதை வந்து இந்த சியோங் பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கல, இது இப்படி இருக்கிறதுனால அங்கிள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. இப்போ அடுத்து கட் பண்ணால் இங்கே ஃப்ரெண்டு கூட வந்து ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு புதுசாக கண்ணாடி கிடச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த கண்ணாடி போட்டு எல்லாரையும் பார்க்கும்போது எல்லா தலையிலையும் கோடு இருக்கிறத பார்க்குறேன். அப்போ ஃப்ரெண்டு தலையிலையும் 2 கோடு இருக்குது. உடனே ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கூடயாவது அஃபரில் இருந்தே அப்படியே? ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தேன், அவங்க கூட ஒன்றாவும் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்படிலாம் கேட்டுட்ருக்கானா, இந்த கண்ணாடி வழியாக நமக்கு காட்டுறது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு புதுசாக இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வர்றா. அவள் பேர் சின்னா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கேரக்டர் தான் இந்த எபிசோடு பூரா வரப்போகுது. அந்த பொண்ணு பேர் சின்னா. அந்த பொண்ணு தலையில் 4 கோடு இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 4 சிவப்பு கோடு இருக்குது. அதை அந்த ஹீரோ பார்த்துட்டு, இந்த காலத்தில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கூட நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பொண்ணும் வந்து நம்ம ஹீரோயினி படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறான். இப்போ சியோங் பொண்ணோட ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தையும் சுற்றிட்டு இருந்திருப்பான் இல்லையா, மாடியிலேருந்து சியோங் விழுகிறதுக்கு முன்னாடி அந்த பையனை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சியோங் பொண்ணு பக்கத்தில் நிற்க வைக்கிறியான். ஏன்னா சியோங் தலையில் இருக்க அந்த ஒரு கோடு இவனோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு. ஆனால் பார்த்தா இவனோட கனெக்ட் ஆகவே இல்லை. அப்போ சியோங் பொண்ணை யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்ற இந்த அங்கிளுக்கு ஒரு டவுட் வருது. யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறியான். இப்போ வந்து அந்த பையன்கிட்டயே கேட்குறியான், இந்த மாதிரி சியோங் வந்து யார்கிட்டையாவது நெருங்கி பழகினாலா, யார்கிட்டையாவது பேசினாலா, யாரையாவது லவ் பண்ணியிருந்தாளா அப்படின்னு. எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? அன்றைக்கி தான் நான் அவள்கிட்ட பேசினான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஃபோன் கால் வந்துச்சுன்னா அவளும் போயிட்டா, என்னை ஓயாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். இப்போ வீட்டில் வந்து ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினிக்கு நவம்பர் 1 பிறந்தநாள் போல். அதை எப்படியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கள்ல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு விஷ் பண்ணுறாங்க. உடனே இவன் வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு, இந்த மாதிரி பார்ட்டி வச்சுருக்கேன்டி உன் பிறந்தநாளுக்கு, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்றாங்க. ஆனால் இவன் என்னால் முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு கேட்குறப்ப தெரியல. சரி, ரொம்ப வற்புறுத்துறதுனால ஹீரோயினையும் ஓகே சொல்லிடுறா. இப்போ இந்த ஸ்கூல் லீடர்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து தனியாக ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்ணி, நீ அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவளுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவனை வந்து இவளுக்கும் ரொம்ப கொஞ்சம் பிடிச்சிருக்கு ஹீரோயினிக்கு. உடனே ஓகே சொல்கிறேன். இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும் போதே அன்னோன் நம்பர்லேருந்து ஹீரோயினிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் என்னென்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து நீ பார்க்குற இந்த உலகத்தை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் தான் இந்த மெசேஜும் அனுப்பியிருக்கான். இப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ ஹீரோயினி கிளாஸுக்கு போகிறா. போகும்போது அந்த சின்னன்ற பொண்ணை காட்டுறாங்க. அவள் தலையில் 4 கோடு இருக்குது. அதை ஹீரோயினி நோட் பண்ணுறா. இவ்வளோ நாள் அவள் தலையில் இந்த 4 கோடு தெரியல. இப்போ தான் அவளோட தலையில் இந்த 4 சிவப்பு கோடு தெரியுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போ போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோட்ட இந்த மாதிரி புதுசாக ஒரு கேஸ் இருக்குது, ஒரு பொண்ணை வந்து அஃப்யூஸ் பண்ண கேஸு, அந்த கேஸ் வந்து நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவள் வேறு யாரும் இல்லை, சின்னான்னு வந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை இவன் பார்க்குறியான். அந்த பொண்ணு ஏற்கனவே ஸ்டேஷன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, என்ன விவரம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பணக்கார பையன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் கிளாஸ்க்காக மியூசிக் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டனால மியூசிக் கற்றுக்கிறதுக்காக போனேன். அவன் வந்து என்ன கொடுத்தான்னு தெரியல, ட்ரிங்க்ஸ் கொடுத்ததை நான் குடித்த உடனேயும் எனக்கு மயக்கம் மாதிரி வந்துடுச்சு, மயங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சு பார்த்தா, நான் படுத்திருந்த பெட் பூரா ஒரே பிளட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருந்துச்சு. இதை வச்சு அவன் வந்து என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறா. சொன்னோடனே இந்த போலீஸ்காரன் யோசிக்கிறான் என்னவா இருக்கும்னு. இப்போ வந்து டவுட் வந்து அந்த பணக்கார பையன் மேலே தான் வருது. அதனால் அந்த பணக்கார பையன் வீட்டுக்கு போகிறான் போலீஸு. போனவுடனே அங்கே போனால் அவன் வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, எந்த தடையுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. உடனே ஏன் இப்படி க்ளீனாக வச்சுருக்கேன், எனக்கு பழக்கம், எப்போயுமே நான் என் வீட்டை க்ளீனாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றான். சரி, அந்த பொண்ணு இங்கே வந்தப்போ ஏதோ ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்களாமே, அந்த ட்ரிங்க் பாட்டில்லாம் எங்கே அப்படின்னு கேட்டேன். எனக்கு தான், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வீடு எப்போயுமே சுத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால் நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றேன். உடனே இந்த ஹீரோக்கு இவன் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி வந்து
ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பாள் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வரும்போது இப்போ கரெக்டாக அந்த லீடர் பையன் வரான். லீடர் பையன் வரதை பார்த்து நீ என்ன இந்த பக்கம் வர்ற அப்படின்னு, நான் வந்து இங்கே வேலையாக வந்து நீ எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்கும். இப்போ இதை சாதகமாக பயன்படுத்திக்கணும் நம்ம ஹீரோயினி யோசிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே இந்த ஹீரோயினிக்கு வந்து லீடர் பையன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும்ல, அதனால் வேணும்னே உன் தலையில் வந்து ஒரு கோடு தெரியுது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் பயந்துட்டு வேகமாக ஹீரோயினியை கட்டி பிடிச்சிட்றான். அவ்வளோதான், இப்போ ஹீரோயினையும் அந்த பையலுக்கும் ஒரு ரெட் லைன் கோடு கனெக்ட் ஆகுது. இப்போ கட் பண்ணால் இப்போ வந்து நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து அந்த பணக்கார பையன் மேலே டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் அவன் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டில் கீழே குப்பையெல்லாம் கிளறிட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்டு ஏன்டா அது மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிளறி பார்த்தா அப்போ தான் அங்கே ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு சொன்னா இல்லையா ஒரு பெட்ஷீட் பூரா பிளட்டாக இருந்துச்சு அப்படின்னு, அது மாதிரி அந்த குப்பை தொட்டியில் ஒரு பெட்ஷீட்டில் வெறும் ரத்தமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் கன்ஃபார்ம் ஆனிடுறான், இந்த பணக்கார பையனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெட்ஷீட்டை எடுத்து ஆதாரமாக வச்சுக்கிறியான். இப்போ மறுபடியும் அந்த பணக்கார பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறான். இந்த மாதிரி நீ ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, இப்போ எந்த பாரில் போய் அந்த சரக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி அந்த பாரை சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பாருக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி கேமரா வந்து ஹீரோ பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து இவன் போய் பாரில் சரக்கு வாங்குகிற வீடியோ இருக்குது. அதுலேயே இன்னும் 4 பேர் வந்து இவன் தங்கியிருக்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதா ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து ஹீரோவுக்கு டவுட் ஆயிடுது. ஏன்னா அந்த சின்ன பொண்ணோட தலையிலையும் 4 கோடு இருக்கும். இப்போயும் இந்த சிசிடிவி கேமராவில் 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரில் 3 பேர் தலையிலையும் 4 கோடு இருக்குது. ஒருத்தன் தலையில் மட்டும் ஒரே ஒரு கோடு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கிறான் இந்த ஹீரோ. நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த 4 பேரும் யாருன்னு விசாரித்தா ஹீரோயினி ஸ்கூலில் படிக்கிற பையங்க தான் இந்த 4 பேர். உடனே ஹீரோயினி பார்த்துட்டு இந்த 4 பேர் தலையில் இருக்க கோடும் கீழே நம்ம சின்ன இருக்கா இல்லையா அவளோட தலையில் உள்ள கோடோட கனெக்ட் ஆகுது. இதை ஹீரோயினி பார்த்துட்டு டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணுறா. அதுக்குள்ளே அவனே வந்துடுறான். வந்து நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே 4 பேர் தான் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. பார்த்தா எவன் வாயிலிருந்து இன்னும் துளி கூட வரலை. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும், அதான் ஒரே ஒரு கோடு வந்துருந்துச்சு இல்லையா, அவன் மட்டும் கொஞ்சம் திணறிக்கிட்டே இருக்கான், பயப்படுறான். இந்த பயப்படுற பையனை தான் நம்ம வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உண்மையை சொல்லிட்டாங்க, நீ தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்த பையன் வந்து இந்த சார் அவங்க போய் சொல்கிறாங்க சார், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பணக்கார பையன் இந்த 4 பேர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனேயும் ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு இந்த 4 பேரையும் அவங்களோட இருக்க சொல்லியிருக்கான். அதனால தான் இந்த பொண்ணுக்கு 4 கோடு இருந்திருக்கு. இவங்க அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது தெரிய வரவும் போலீஸ்காரனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. உடனே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டான். இப்போ வந்து அந்த பணக்கார பையனை கூப்பிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இப்போயாவது உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னா, நான் எதுக்கு உண்மையை ஒத்துக்கணும், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அந்த 4 பேர் தான் அந்த பொண்ணை கெடுத்தாங்க, அந்த 4 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, ஓ நீ அப்போ செஞ்ச தப்புன்னே உனக்கு உணரலையா நீனு, இப்போ இவங்க சொன்ன 4 பேரும் எவிடன்ஸை கோர்ட்டில் ஒப்படைச்சின்னா உனக்கு தண்டனை கிடைக்கும், நீ செஞ்ச தப்பு இல்லையா, அந்த பொண்ணை நம்பி வீட்டுக்கு வந்த பொண்ணை நீ அந்த 4 பேரோட சேர்ந்து இருக்க விட்டுருக்கு, அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அப்படின்னு சொல்லவும் அவன் முழிக்கிறியான். உடனே அவனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கட் பண்ணால் இப்போ வீட்டுக்கு ஹீரோ போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இல்லையா, அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு மெசேஜ் வரும். என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கே சிசிடிவி கேமராவை பார்த்தோம்னா அங்கே வந்து அவங்க அப்பாவை வந்து இந்த நல்ல டீச்சர் இருக்கார் இல்லையா, ஜூனா அவள் பேர், அவன் வந்து அந்த டீச்சர் வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு எங்கேயோ காரில் ஏற்றிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. எதுக்கு இந்த நல்ல டீச்சர் வந்து நம்மளோட அப்பாவை கூட்டிகிட்டு போகணும், நம்ம அப்பாவுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். அப்போ அந்த டீச்சரோட தலையில் பார்த்தா எந்த கோடுமே இல்லை. அதனால் அப்பாவோட தலையில் ஒரே ஒரு கோடு இருக்குது. இவன் முழிச்சிட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருந்தா திரும்ப இன்னொரு மெசேஜ் எடுத்து யார்கிட்ட இருந்து அப்படின்னு தெரியல, ஒரு அன்னோன் நம்பர்கிட்ட இருந்து அவங்க மருமக சியோங் வந்து படுத்திருக்கா இல்லையா முடியாமல், அந்த ஃபோட்டோ வருது. வந்தவுடனே ஐயோ சியோங்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடுறியான். வீட்டுக்கு ஓடி பார்த்தா சிவம் நல்லா தான் இருக்கான். ஆனால் அவள் தலையில் இருக்க ரெட் லைன் கோடு, ஒரே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு ரூமுக்குள்ளே கனெக்ட் ஆகுது. உடனே யாரா இருப்பா, ரூம் புக்கில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்புறம் பார்த்தா அந்த ரூம் புக்கிலேருந்து
அந்த ஹீரோவோட அப்பா தான் வெளியே வருவான். அந்த ஹீரோவோட அப்பா தலையிலையும் ஒரு சிவப்பு லைன் இருக்கணும். அந்த சிவப்பு லைனு அவங்க மருமக பொண்ணு சிவங்கூட தலையில் கனெக்ட் ஆகும். அப்படியே இவனுக்கு தூக்கி வேறு போயிடும். அட பாவி, அப்பா இப்படியா ஒரு சின்ன பொண்ணு வந்து கெடுத்துருக்கே, அவன் சின்ன பிள்ளையா இருக்கையிலே இவன் கெடுத்துருப்பான் போல, நாசம் பண்ணியிருக்கான் மோசக்காரன். அதனால் கோவம் வந்துடுச்சு. அப்பனை போட்டு அடின்னு அடிக்கிறியான். அந்த பொண்ணு உனக்கு மக மாறியா, அந்த பொண்ணை போய் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறியான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த நாட்களில் அடுத்த எபிசோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.